கண்டிப்பா அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதெல்லாம் ஏற்கனவே நடந்திருக்குது. சோ அது நடந்ததை வச்சுதான் கொஞ்சம் கற்பனையும் சேர்த்து இந்த படத்தை அவங்க எடுத்திருக்கிறாங்க. சோ பேங்கர்ஸ் ரிசெப்ட் அப்படின்னு சொல்றதுல ஒரு பெரிய ஊழல்லாம் பண்ணி அந்த பணத்தை பங்குச்சந்தைக்குள்ள ஹர்ஷத் மேத்தா முதலீடு பண்ணாரு. சோ இந்த இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா, சோ அந்த ஹர்ஷத் மேத்தாவுக்கு ஒரு உறுதுணையா இருந்த அரசு வங்கி அதிகாரிகள் அதுல ஒருத்தர் எப்படி பணம் பண்ணி இருக்க கூடும் அப்படிங்கிற கற்பனை தான் இந்த படம். சோ இது ஒரு 80% உண்மையும் ஒரு 20% கற்பனையும் சேர்ந்த ஒரு கதை அப்படின்னு தான் சொன்னோம். இது எல்லாமே நடக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய உறவினரே ஒருத்தர் ஒரு வங்கியில ஒரு பெரிய அதிகாரியா இருந்தாரு. அவரு என்ன பண்ணாருன்றது தெளிவா தெரியாது. ஆனா ஏதோ வங்கியினுடைய பணத்தை எப்படியோ எடுத்து அவர் பங்குச்சந்தையில முதலீடு பண்ணிட்டாரு. அது என்ன நடந்தது ஏது நடந்தது இந்த விவரம் தெரியாது இல்லையா, அதை சொல்ல மாட்டாங்க இல்லையா. ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் உங்களுக்கு. இப்போ நான் ஒரு வங்கியில ஒரு பெரிய அதிகாரியா இருக்கிறேன். நீங்க லாக்கர் வச்சிருக்கிறீங்க என்னோட வங்கியில. சோ லாக்கர்ல நிறைய நகைகள் வச்சிருக்கிறீங்க. சரி, அந்த லாக்கருக்கு எனக்கு என்கிட்ட இன்னொரு கீ இருக்கு. நான் அந்த கீயை பயன்படுத்தி அந்த நகையெல்லாம் எடுத்து ஏதோ அடமானம் வச்சு கடனை வாங்கி பங்குச்சந்தையில முதலீடு பண்ணிட்டேன். நாளைக்கு நீங்க லாபம் வந்ததுனாக்கா அந்த லாபத்தை வச்சு அந்த நகையை மீட்டு திரும்ப உங்க லாக்கர்ல வச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை பண்ணிருப்பேன். எனக்கு தெரியும் நீங்க எப்படியோ நீங்க வெளிநாட்டுல தங்கி இருக்கிறீங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவீங்க. சோ நீங்க அடிக்கடியில நகையெல்லாம் செக் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். சோ அந்த ஒரு தைரியத்துல நான் பண்ணிருக்கலாம். இதுக்கு நடுவில் என்ன பண்ணிடலாம், பங்குச்சந்தைகள் ஏறி லாபம் அதை நான் திரும்ப வச்சுட்டு இருந்தால் நான் மாட்டிக்க மாட்டேன். ஆனா இது நடுவுல ஏதோ ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டாங்க மேலதிகாரிகள். அவங்க திடீர்னு லாக்கர் திறந்து பார்த்துட்டு இங்க நகை இல்லையே அப்படின்றாங்க. இல்ல ஏதோ ஒரு எமர்ஜென்சில இந்த கஸ்டமர் வெளிநாட்டுல இருந்து வந்துட்டாரு, அப்ப அனுமான் மாட்டிக்கிறாங்க. அந்த திரைப்படம் ஒரு கற்பனைக்காக எடுத்திருக்கிறாங்க. அந்த பிஆர் இஷ்யூ பண்றது பேசப்பட்டிருக்கு சார். அந்த பிஆர் இஷ்யூ பண்ணும்போது அவங்க குறிப்பிட்ட வட்டி மட்டுமே செலுத்திக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், அசல் கொடுக்காம. அது பெருசா மார்க்கெட்டே கிராஷ் பண்ற மாதிரி மாறும் அது வெளியில தெரிஞ்சா அப்படின்ற விஷயத்த அங்க பதிவு பண்ணிருப்பாங்க. சோ இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்குமா? இல்ல நடக்கும், தாராளமா நடக்கும். அதாவது பொதுவாவே ஒரு பணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. சில நிறுவனங்கள்லாம் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஹவுசிங் ஃபைனான்ஸ்ல அவங்க மத்தவங்களுக்கு லோன் கொடுத்தாங்கன்னா அவங்க அந்த நேஷனல் ஹவுசிங் பேங்க்னு ஒண்ணு இருக்கு, அங்க அவங்க ரீஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் கம்மியான வட்டியில. சோ இது என்ன பண்ணலாம், இந்த நிறுவனம் ஒரு பங்குச்சந்தை தரகராவும் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி நீங்க போய் சார் எனக்கு ஷேர் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணணும்னா நிறைய காசு வேணும் அப்படின்னா, சரிங்க உங்ககிட்ட ஒரு 1 கோடி ரூபாய் வீடு இருக்கா, அது 10 கோடி ரூபான்னு வேல்யூ போட்டு நாங்க 9 கோடி லோன் கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணம் எல்லாம் பங்குச்சந்தைகள் அதாவது பங்குச்சந்தைகள் ஏறுமுகத்துல இருக்கும்போது ஏதாவது இந்த மாதிரிலாம் ஒரு ஃப்ராட் பண்ணி அந்த பணத்தை பங்குச்சந்தையில கொண்டு வந்தா ஷார்ட் டேர்ம்ல நாம ப்ராஃபிட் பண்ணிடலாம், அந்த பணத்தை திருப்பிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது ஏதோ ஒரு காரணத்தினால பங்குச்சந்தைகள் கிராஷ் ஆச்சுனாலோ அல்லது அங்க இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டாங்க இதை கண்டுபிடிச்சிட்டாங்கனாலோ அப்பதான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் ஒரு உதாரணமா வெடிக்கும்.